ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி திடீர்னு குப்பைன பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணதுனால எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணி வைக்கல. இப்போ சண்டே வந்து காலையில் பொங்கல் வைக்கிறோன்னா சனிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா துவைக்கிறது, வீடு எல்லாம் துடைச்சி விடுறது, அப்புறம் மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் இருந்தங்காட்டி அந்த அன்றைக்கி நைட்டு தான் கொத்தமல்லி பொடி அரைச்சலாம்னு சொல்லிட்டு அதை வறுத்து எடுத்துகிட்ருக்கிறேன். அதுவும் நைட் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அங்கே அரைக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் தான் போய் அரைச்சிட்டு வந்தாங்க. கரெக்டாக பொங்கல்லாம் வச்சுட்டு கோழி கறி செய்கிறதுக்கு முன்னாடி தான் போய் அரைச்சிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் சண்டே பார்த்தீங்கன்னா இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன், சாம்பார் வச்சுட்டேன். அதிகமான உரம்பரையும் கூப்பிடல. சிஸ்டர்லா வீட்டில் இருந்தும் அம்மா அப்பா வீட்டில் இருந்தும் மட்டும்தான். அம்மா அப்பா வந்து காலையிலேயே சேவல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நேரமே. இந்த பறக்கிற மாதிரியான பறவைகள் வந்துட்டு அம்மா அப்பா வீட்டிலேருந்து சும்மா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால சேவலுக்கெல்லாம் காசு கொடுத்துருவோம். தை பொங்கலுக்காக இந்த பொங்கத்தவளை அந்த வானப்பூசியெல்லாம் எடுத்தது மறுபடியும் மேலே வைக்கவே இல்லை. சரி குப்பை நம்மளும் கையோட முடிச்சுட்டே வச்சிடலாம்னு சொல்லிட்டு கீழே இருந்தங்காட்டி அம்மா அப்பா வந்த உடனே அந்த பொங்கத்தவளையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கல் நட்டு வச்சுருக்குறோம். அந்த கல்லுக்கு பக்கத்தில் தான் பொங்கல் வைக்கணும். அதனால கிணத்துலேயே தண்ணி எடுத்து அங்கேயே வச்சுட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கலான்னு மட்டும் சொல்லிட்டேன், ஆனால் விறகு எடுத்து வைக்கல. அரிசி மட்டும் இருந்துச்சு, தை பொங்கலுக்கு வாங்கினதே வந்து மீதி இருந்தங்காட்டி அது இருந்துச்சு. மற்றபடி பொங்கல் தவளையெல்லாம் கூட நான் எடுத்து ரெடி பண்ணி வைக்கல. அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு பொங்கல் வச்சுட்டாங்க. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் விழுந்துச்சு. பொங்கல் எந்த திசையில் விழுறதுன்றது வந்து கணக்கில்லை. கண்ணீர் சிந்துறதுன்னு சொல்லுவாங்க, சொட்டு சொட்டாக விழுந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். அப்புறம் கொதிச்சுட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா மேலே சும்மாடு கூட்டி வருதுன்னு சொல்லுவாங்க. மேலே உயரமாக வந்து ஒரு பக்கம் விழுந்ததுன்னா அதுதான் வந்து சூப்பராக பொங்கி வருதுன்னு அர்த்தம். அதுவும் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் உள்ளே சேர்த்து பொங்க விட மாட்டோம். வெறும் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை மட்டுமே வந்துட்டு நல்லா வடிச்சிட்டு அதையே 1 மணி நேரம் நல்லா எரித்து அது பொங்கி வர்றது தான் பொங்கல். அதுக்கப்புறமா 2 பேர் வந்துட்டு சிக்கன் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு மட்டனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பா அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிடலன்னு சொன்னாங்கன்ட்டு அவங்களுக்கு காளான் தனியாகவும் எடுத்துகிட்டு வந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து அடிச்சிட்டோம். அங்கே பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே வந்து நான்வெஜ் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிஸ்டர்லாம் வீட்டில் அவங்க அத்தை அப்புறம் அம்மா எல்லாருமே சேர்ந்து நிறைய வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்டாங்க. பூண்டு வெங்காயம் எல்லாமே அவங்களே உரிச்சு கொடுத்துட்டாங்க. அடுப்புக்கிட்ட நின்று சமைச்சது மட்டும்தான் என்னோட வேலை. பாதி எங்கே செய்கிறது பாதி அங்கே செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி செஞ்சு பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறமா சரி போயிட்டு அந்த சேவல் அறுத்து அந்த சுடுவான்னு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோழிலிருந்தே ஒரு ஈரல் மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்து தனியாக சுட்டு அதை வந்து நம்ம பூஜையில் வச்சு பூஜை பண்ணணும். அதனால டக்குன்னு பொங்கல் வச்சதுக்கு அப்புறமாவே அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பூஜையை பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாட்டுக்கு சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அங்கே சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து குக்கரில் போட்டு வச்சு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மிளகரைக்கிறதுக்கு வெங்காயம், அந்த சீரக மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு அது எல்லாமே வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டும் போயாச்சு. வந்த உடனே நம்ம தாளித்து விட்டுக்கலான்ட்டு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. மட்டன் தனியாக செய்யணும், காளான் தனியாக செய்யணும், சிக்கன் தனியாக செய்யணுன்றதுனால ஃபஸ்ட்டு வெள்ளை சாப்பாடு வச்சுட்டு மட்டனில் வேக வச்சுட்டு மிளகுக்கும் எல்லாம் வணக்கி வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டும் போயாச்சு. அப்படியே காளானுக்கும் வந்து சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடியே தாளித்து விட்டுட்டு காளான் வந்து சிஸ்டர்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் டக்குன்னு வந்து தாளித்து விட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டோம். சிம்மில் வச்சுட்டு அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த சக்கரை அரிசி எல்லாம் கலந்தது சாப்பிட்டுட்டு அப்புறமா சக்கரை பொங்கலாகவே இன்றைக்கி வச்சுட்டோம். வருஷம் பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கல் தான் வைப்போம். இந்த வெள்ளை பொங்கல் வந்துட்டு யாருமே சாப்பிட்றது இல்லை. அதனால் சக்கரை பொங்கலாகவே வச்சலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் திடீர்னு முடிவு பண்ணி அப்புறமா ஓடி போய் அதுக்கு தேவைப்படுறது வெல்லம் முந்திரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை பாத்திரமும் வந்து பொங்க பாத்திரமும் கரெக்டான அளவில் வச்சுருந்தங்காட்டி எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. பொங்கலுமே பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குப்பைன பொங்கல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் குப்பைன சாமின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கௌரி கூட அவங்களோட சேனலில் போட்டிருப்பாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தூரியெல்லாம் ஆடிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அங்கே தான் அந்த டைமில் சேவல் அறுத்து நம்ம வந்து பொங்கல் வச்சுருந்துருக்கணும். அந்த டைம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் எங்கள் ஊரில் மாரியம்மன் பொங்கல் சாட்டிடுவாங்க. மாரியம்மன் கோயில் சாட்டியிருக்கிறப்ப நம்ம வந்துட்டு சேவல்லாம் அறுக்க வேண்டான்ட்டு அப்படியே நாங்கள் வந்து தைப்பொங்கலில் வாசப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாளே அந்த கரிநாளுக்காக குப்பைன பொங்கல் வச்சுட்டு சேவல் அறுத்து சாப்பிட்ருவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி ஸ்கூல் இருந்தங்காட்டி வைக்கலை. அதுக்கடுத்து வாரம்னு சொல்லிட்டு ரொம்ப தலங்கிட்டே போயிடும், அதுக்கப்புறமா வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த வாரம் திடீர்னு முடிவு பண்ணிட்டு வச்சுட்டோம். நம்ம வந்து தோட்டங்காட்டுக்குள்ளே இருக்கிறோம், இந்த பூச்சி இந்த விஷப்பூச்சியெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துடும். அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு ஏதாவது ஒரு வருஷம் விட்டுட்டோன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்றதுனால சரி ஓகே வச்சிருவான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலே போய் அங்கேயே சாமியெல்லாம் கும்பிட்டு சேவல் அறுத்து அங்கேயே அடசல் போட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. அங்கேருந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதில்ல, கோயிலுக்கு வந்துட்டு எப்பயாவது நினச்சா போய்க்கிறது. மற்றபடி இந்த மாதிரி கிணத்துக்கிட்ட வந்து ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு
வருஷம் வருஷம் அந்த அன்னைக்கு வந்து அதுக்கு அந்த கல்லையே வந்து குப்பைன சாமியாக நினச்சி அதுக்கு பொங்கல் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி சேவல் அறுத்து சாமி கும்பிட்டுக்கிறது. அஸ்வினுக்கு அத்தை பிள்ளைங்களாம் வந்துட்டு ஒரே கொண்டாட்டம் தான். அவங்கள மிரட்டிட்டு விளையாடிட்டு சைக்கிளில் போகவும் வண்டியில் போகவும் ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். அஸ்வின் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே சிஸ்டர்லாம் வீடு வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வேலை மிச்சமாயிரும். அவனை ஃபுல்லாக அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அவங்க 2 பேருமே தொட்டில் ஆட்டுறதுலேருந்து பாத்ரூம் போகிறது குளிச்சு விடுறது வரைக்கும் எல்லாமே பண்ணிடுவாங்க. நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காளான் குழம்பு ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. வெறும் சாப்பாடு வச்சுட்டு காளான் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்துட்டு கொஞ்சமாக 2 பேர்த்துக்கு தாங்காட்டி கொஞ்சமாக வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்குள்ளேயே மிளகா அரைச்சி ஊற்றிட்டு அந்த கறியை மட்டும் எடுத்து தனியாக தாளித்து அப்புறமா தண்ணி குழம்பு மாதிரி ஒன்று வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், காளான் குழம்பு அது வந்து கிரேவி மாதிரி வச்சாச்சு. அப்புறம் மட்டனில் வந்துட்டு கொஞ்சமாக வறுவல், மட்டனில் தண்ணி குழம்பு, சிக்கன்லேயும் தண்ணி குழம்பு எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி. அப்புறம் சிக்கன்லேயும் வந்துட்டு ஒரு 2.5 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்துட்டு அந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து போட்டு வறுத்து வச்சாச்சு. அது போக நார்மலாக இருக்கிற புளி ரசம், தயிர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சமாக கோழி குழம்பு, கொஞ்சமாக வந்து வறுவல், கொஞ்சமாக மட்டன் குழம்பு, கொஞ்சமாக காளான் குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்தடிச்சு சாப்பிட்டுட்டோம். அம்மா அப்பா வந்துட்டு பொங்கல் வேலையை முடிச்சுட்டு அந்த சேவல் இருக்கிறது கோழி இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டாங்க. கடையில் கொண்டு போய் வெட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அம்மா பெரியம்மா சிஸ்டர்லாம் 3 பேருமே சேர்ந்து வெங்காயம் பூண்டுலாம் உரிச்சு கொடுத்துட்டாங்க. சிஸ்டர்லாம் வந்துட்டு எனக்கு காளானும் கட் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பு வேலைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்பப்போ பாத்திரமும் கழுவி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 மணிக்குள்ளே வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. யாருக்கும் எந்த டென்ஷனும் இல்லை. அதை விட்டுட்டு எல்லாரும் அடுப்புக்குள்ளே போந்துட்டு எல்லாரும் அதை ஒன்று செய்ய இதை ஒன்று செய்ய எதை செஞ்சோன்னே தெரியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கும்போது எல்லாமே இருக்கும். கடைசியில் பரிமாறதுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். நீ வச்சிருப்பேன் நான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கே எந்திரிச்சு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அஸ்வினை ஸ்கூலுக்கு தாட்டி வச்சுட்டு மாமாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா காட்டுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு இந்த செடியெல்லாம் பால் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்போம். அது மாதிரி பண்ணி பார்த்தா அது வரல. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அஸ்வின் வந்துட்டு பால் விளையாடிட்டு இருந்துட்டு பாலை தூக்கி வீட்டு மேலே போட்டேன்னு சொல்லிட்டு ஏணி வச்சு ஏறி எடுத்துகிட்டு இருந்தான். நைட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்ட்டு இந்த கருப்பு கவனி அரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்த்து அரைச்சது. சரி அதை போட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம் நல்லா வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது ஆக்சுவலாக கூழ் மாதிரியோ இல்லை களி மாதிரியோ செஞ்சுட்டு காலையில் வந்து அதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு சாப்பிடாம இந்த சிறுதானிய அரிசியில் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப திருப்தியாக இருக்கும். பசியும் இருக்காது. நமக்கு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து சரி மாவு இல்லை இதை போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கலந்து செஞ்சு பார்த்தா சூப்பராகவே வந்துச்சு. அந்த பேக் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து போட்டது தெரிஞ்சுது. மற்றபடி எந்த வேகிறது சாப்பிட்றதுல டேஸ்ட்டு அதில் வந்து எந்த குறையுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கினேன். லக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சத்தியில் இருக்கிறாங்க. நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கருப்பு கவனி அரிசியும் வெயிட் லாஸுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறமா மாமாவுக்கு ஹஸ்பண்ட்க்கு அஸ்வினுக்கெலாம் வந்துட்டு காலையில் ராகி கூழுக்கு பதிலாக அந்த சத்து மாவு கூழே செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு அவங்க ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சிறுதானியம் மாதிரி இல்லாமல் பாரம்பரிய அரிசியை வச்சு ரெடி பண்ணுறாங்க. அதனால சரின்ட்டு அது வாங்கிட்டேன். இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, வாங்கி வேஸ்ட் பண்ணுறோம். சரி இந்த மாதிரி பொடியாக இருந்தால் நம்ம கூழாவது காய்ச்சி ரெகுலராக காலையில் குடிக்கும்போது கொஞ்சம் நல்லது அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஏன்னா சத்து மாவுங்கும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ராகி கம்பு சோளம் பார்லி அரிசியை மட்டுமே போட்டு வறுத்து அரைச்சிட்ருக்குறாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியில் எல்லாமே கிடைச்சிது. சிவப்பரிசி, கருப்பரிசி, நமக்கு தெரியாத அந்த மாப்பிள சம்பா அரிசி, அந்த மாதிரி இருக்கிற நிறைய வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்துட்டு இதில் கலந்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வெயிட் லாஸ் அரிசி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தனியாக அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு காய்ச்சி எடுத்துகிட்ருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து பாலும் சர்க்கரையும் போட்டு சத்து மாவு கூழ் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் அரிசியை போட்டு கஞ்சி காய்ச்சி அதில் வந்து மோரும் உப்பும் கலந்து நான் குடிச்சிட்டேன். குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே அரிசி தான். வரகரிசி, சாம அரிசி, தென அரிசி, குள்ளக்கார அரிசி, அந்த மாதிரியான அரிசி தான். உங்களுக்கு ஒரு வேளை வந்து இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளில் செஞ்ச சத்து மாவு, வெயிட் லாஸ் மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் தனியாக செஞ்சு தராங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த கருப்பு கவனி அரிசி அதுவும் இருக்குது. அது போக நேந்திரம்பழ சிப்ஸு, இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சிட்ருக்குறாங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்பர் தரேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. நம்ம தோசை மாவாகவும் ஊற்றிக்கலாம், சத்து மாவாகவும் கூழ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 வேளையும் வந்துட்டு நம்ம அரிசி உணவே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு வேளை வந்துட்டு இதை கஞ்சியாவோ இல்லை கூழாவோ களியாவோ கலரி
அடுத்த நாள் காலையில் மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம். 3 வேளையும் நம்ம மெஷினில் அரைச்ச அந்த வெள்ளை அரிசி வெறும் சக்கையை மட்டும் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்தானது ஒரு வேளை எடுத்துக்கலாம்.